Good afternoon students. Last class என்ன பார்த்தோம் exercise 2.5ல first sum வரைக்கும் பார்த்தோம் ப்ளஸ் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று பார்த்தோம். நல்லா கவனிச்சிங்க. அந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், முக்கோண சமநிலை. அதனால் தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அது கிரியேட்டிவ் 1 மார்க்லேயே வரும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், கண்டினியூ பார்க்கலாம் பாருங்கள். ஃபார் any two complex number z1 and z2 such that modulus of z1 equal to modulus of z2 and z1 z2 is not equal to -1, then show that z1 plus z2 divided by 1 plus z1 z2 is a real number. கொஸ்டின் புரியுதுங்களா? அதாவது கிவன் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட வேல்யூஸ் என்ன கொடுத்துட்டாங்கப்பா? 1ன்னு கொடுத்துட்டாங்க. மாடுலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z2 ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டாங்க. என்ன ப்ரூஃப் பண்ணணும்? டு ஷோ தட் z1 ப்ளஸ் z2 டிவைட் பை 1 ப்ளஸ் z1 z2 இஸ் ஏ ரியல் நம்பர்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வாங்க. கிவன் மாடுலஸ் ஆஃப் என்ன கொடுத்துருக்காம்பா? z1 ஈக்குவல் டு 1. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காம்பா? z1 பார் ஈக்குவல் டு 1. இந்த ஸ்டெப் எப்படின்னா நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்துருக்கோம். எப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு z பார். ஓகேங்களா? அப்போ இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஸ்கொயர் பண்ணுங்களேன். ஸ்கொயர் பண்ணனா கிடைக்கும் மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? z பார்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வருதுன்னா, ஃபஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணனா கிடச்சிரும் மாடுலஸ் ஆஃப் z1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? z1 பார் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? அப்போ z1 ஈக்குவல் டு 1 டிவைட் பை z1 பார். z1 பார் ரைட் சைடு கொண்டு போனால் அது என்ன ஆகும்? இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ரைட் சைடு போணுச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். அப்போ z1 ஈக்குவல் டு 1 டிவைட் பை z1 பார். அட் த சேம் ரூல் தான். சிமிலியர்லி z2 நம்ம என்னென்னு சொல்லலாம்? z2 ஈக்குவல் டு 1 டிவைட் பை z2 பார்னு சொல்லலாம். ஓகேவா? என்ன ப்ரூஃப் பண்ணும்? z1 ப்ளஸ் z2 டிவைட் பை 1 ப்ளஸ் z1 z2 இஸ் ஏ ரியல் நம்பர்னு ப்ரூஃப் பண்ணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் அதை எடுத்துக்கோங்க. பாருங்கள், z1க்கு பதிலாக என்னப்பா இருக்குது? 1 டிவைட் பை z1 பார் ப்ளஸ் z2க்கு பதிலாக 1 டிவைட் பை z2 பார் divide by 1 plus 1 divide by z1 bar 1 dot 1 divide by z2 bar. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கப்பா. பண்ண வந்துடும் z2 பார் ப்ளஸ் z1 பார் டிவைட் பை z1 பார் z2 பார். இது நியூமரேட்டரில் மட்டும், தொகுதியில். அடுத்து டினாமினேட்டருக்கு வந்துங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். z1 பார் z2 பார் ப்ளஸ் 1 டிவைட் பை z1 z2 பார். இப்போ பாருங்கள், டினாமினேட்டருக்கும் கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி என்னப்பா இருக்கும்? z1 பார் ப்ளஸ் z2 பார் டிவைட் பை 1 ப்ளஸ் z1 z2 பார். இப்போ இந்த பார் எல்லாத்துக்கும் சேமாக கொண்டு போயிடலாங்களா? ஏன்னா நியூமரேட்டர்லேயும் பார் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் பார் இருக்குது. அப்போ நான் அதை எப்படி இதெல்லாம் சேமாக ஒரே இதாக எழுதிடலாம். z1 z2 டிவைட் பை 1 ப்ளஸ் z1 z2 பார். பாரை தான் நம்ம என்ன பண்ணோம்? டைரெக்டாக ஹோலாக எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், சின்ஸ் z ஈக்குவல் டு z பார், z இஸ் ஏ ரியல். நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம். என்னது? z ஈக்குவல் டு z பார்னு இருந்துச்சுன்னா அப்போ அந்த z வந்து ரியல்னு சொல்லலாமா? சரி, இதுக்கு என்ன சார் ரிலேட்டிவ்? இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் zன்னு வச்சுக்கிறேன். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்பா? இது z, இது z பார். ஏன்னா அதே தான் இருக்குது, பார் வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக z என்னவாக தான் இருக்கும்? ரியல் பார்ட்டை தான். ஸோ அங்கே இதான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ z1 ப்ளஸ் z2 டிவைட் பை 1 ப்ளஸ் z1 z2 இஸ் ஏ ரியல். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குது? விச் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் 10 மைனஸ் 8i, 11 ப்ளஸ் 6i இஸ் க்ளோசஸ்ட் டு 1 ப்ளஸ் i. அது 2 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்டில் எந்த பாயிண்ட்டு நியரஸ்ட் டு த 1 ப்ளஸ் ஐ? ஓகேவா? இந்த 1 ப்ளஸ் ஐக்கு நியரஸ்ட் பாயிண்ட்டு 10 மைனஸ் 8ஐயா இல்லை 11 ப்ளஸ் 6ஐயான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்பா. ஓகேவா? இப்போ டோட்டலாக இங்கே எத்தனை பாயிண்ட்ஸ்ப்பா இருக்குது? 1 2 3. ஓகேவா?
அப்போ லெட் ஏ பி அண்ட் சி பி த பாயிண்ட்ஸ். 3 புள்ளி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஒரு ஃபார்ம் முன்னாடியே பார்த்துருக்கோம். நான் இம்பார்ட்டன்ட் நோட்டில் குறித்து கொடுத்துருக்கேன். ஏசி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எதுக்கு இது ஏ பி சிங்களா? ஃபஸ்ட் நான் ஏசி எடுத்துக்கிறேன். ஏசி இந்த ரெண்டுக்கும் எடுத்துக்கிறேன். அப்போ எப்படி எழுதலாம்ப்பா? நல்லா கவனிச்சிங்க. ஒரு ரிசல்ட் நமக்கு இருக்குது. மாடுலஸ் ஆஃப் ஏபின்னா இதை நான் எப்படி எழுதலான்னா மாடுலஸ் ஆஃப் அந்த பாயிண்ட்டை ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். இப்போ பாருங்கள், ஏவோட வேல்யூ என்னப்பா? 10 - 8i மைனஸ் சியோட வேல்யூ 1 + i ஈக்குவல் டு இது ரெண்டையும் எழுதியாச்சுங்களா? இதை சப்ராக்ட் மைனஸ் உள்ளார கொண்டு போயிருங்கப்பா. 10 - 8i மைனஸ் இன்ட்டு 1 -1 மைனஸ் இன்ட்டு i மைனஸ் i. இப்போ ரியல் பார்ட்டை மட்டும் ஆட் பண்ணுங்கள். 10 - 1 9 மைனஸ் 8i மைனஸ் i மைனஸ் 9i. இப்போ என்ன வந்துடும்ப்பா? மாடுலஸ் ஆஃப் 9 - 9i. நெக்ஸ்ட்டு அதில் பாருங்கள். அப்போ மாடுலஸ் ஆஃப் 9 - 9iனா மாடுலஸை கேன்சல் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் என்னப்பா? 9. அப்போ 9 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் என்னப்பா? -9. அப்போ -9 ஹோல் ஸ்கொயர். 9 ஸ்கொயர் பண்ணால் 81 ப்ளஸ் -9 ஸ்கொயர் பண்ணோம்னா அதுவும் என்ன தான் வந்துப்பா? அது சேம் மைனஸ் ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 81 ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்பா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 162. இப்போ ஏசி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பிசி கண்டுபிடிக்கிறோம். இப்போ பிசி மாடுலஸ் ஆஃப் பிசி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பியோட வேலை என்னப்பா? 11 + 6i மைனஸ் சியோட வேலை என்னப்பா? 1 + i. இப்போ மைனஸ் உள்ளார கொண்டு வந்துடுங்க. 11 + 6i மைனஸ் இன்ட்டு 1 -1 மைனஸ் இன்ட்டு i மைனஸ் i. இப்போ பாருங்கள், 10 + 11 - 1 10 6i மைனஸ் iனா ப்ளஸ் 5i. அப்போ மாடுலஸ் ஆஃப் 10 + 5i. இந்த ஸ்டெப் ஓகேங்களா? அப்போ மாடுலஸ் கேன்சல் பண்ணால் டேக்கிங் ஸ்கொயர் ரூட்டு. அப்போ ஸ்கொயர் ரூட் ரியல் பார்ட் என்னப்பா? 10. அப்போ 10 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் என்னப்பா? 5 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் பண்ணால் 100. 25 ஸ்கொயர் பண்ணால் 25. இப்போ என்ன வந்துடும்ப்பா? 125. இப்போ பாருங்கள், ஏசியோட வேல்யூ ஏவுக்கு பிசியோட 162, இது 125. இப்போ இதில் எதுப்பா நியரஸ்ட்டாக இருக்குது? எது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ, இது கொஞ்சம் பிக்கஸ்ட் வேல்யூ. அப்போ இந்த பாயிண்ட் தான் எது இருக்க பக்கத்தில் இருக்குது? நியரஸ்ட்டாக இருக்குது. அப்போ அதில் எந்த பாயிண்ட் நமக்கு நியரஸ்ட்டாக இருக்குது? இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? 12 பாயிண்ட் சம்திங் வரும். இதுக்கு 11 பாயிண்ட் சம்திங். அப்போ 11 பாயிண்ட் சம்திங் ஸ்மாலஸ்ட் வேல்யூவா? 12 பாயிண்ட் சம்திங் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூவா? 11 பாயிண்ட் தான். அப்போ க்ளோசஸ்ட் பாயிண்ட்டு என்ன வரணும்பா? க்ளோசஸ்ட் பாயிண்ட்டு 11 + 6i இஸ் த க்ளோசஸ்ட் பாயிண்ட்டு. ஓகேங்களா? இதில் தப்பாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம். 10 - 8i க்ளோசஸ்ட் பாயிண்ட் கிடையாது. 11 + 6i தான் க்ளோசஸ்ட் பாயிண்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓகேப்பா, தேர்டு சம்மில் என்ன கொடுத்துருக்கான்? நல்லா கொஸ்டின் சாரி, ஃபோர்த்து சம். இஃப் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 3 ஷோ தட் 7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z + 6 - 8i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13. அதாவது மாடுலஸ் ஆஃப் z இதோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாம்பா? 3. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? இந்த இது ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு we know that modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. இது எங்கே படித்த ஞாபகம் இருக்குங்களா? ட்ரையாங்கிள் இனிக்வாலிட்டி அது தான். ஓகேவா? சரிப்பா, இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை எழுதிக்கோங்க. இஸ் மாடுலஸ் ஆஃப் z + 6 - 8i. ஓகேவா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இப்போ இது வந்து z, இது z1, இது z2. அந்த ஃபார்முலாவை இங்கே ட்ரையாங்கிள் இனிக்வாலிட்டியை யூஸ் பண்ணுறேன். இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதே ஃபார்முலா. இப்போ மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 6 -
8i. இந்த ஸ்டெப் புரியுதுங்களா? ஓகேங்களா? அடுத்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ என்னப்பா 3 ப்ளஸ் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் 6 மைனஸ் 8i. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் கேன்சல் பண்ணால் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் என்னப்பா 6, அப்போ 6 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 8 ஸ்கொயர் பண்ணோம்னா மைனஸ் 8 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 6 ஸ்கொயர்னா 36 ப்ளஸ் மைனஸ் 8 ஸ்கொயர் பண்ணால் 64. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. 100க்கு ரூட் எடுத்தோம்னா 10. இப்போ 10 ப்ளஸ் 3 13. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு we know that இது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, அதாவது அடிஷன், அதுவே சப்ட்ராக்ஷன் இருந்தால் இதான் we know. இது வந்து இப்போ நோட்டில் இருக்குது, நோட்டில் பாயிண்ட் கொடுத்துருப்போம். இப்போ மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஓகேவா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2. இது வந்து நோட்டில் இருக்கும், அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறோம். அப்போ பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 6 மைனஸ் 8i லெஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் மாடுலஸ் ஆஃப் 6 மைனஸ் 8i. இந்த ரூல் பிரகாரம், இந்த நோட் பிரகாரம் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அப்போ கிரேட்டர் than ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் zோட வேல்யூ 3 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் 6 மைனஸ் 8i ஹோல் மாடுலஸ். இப்போ பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்கப்பா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 8 ஸ்கொயர். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கிரேட்டர் than ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் 36 ப்ளஸ் 64. இப்போ நான் 100 வந்துடும். 100க்கு ரூட் எடுத்தோம்னா 10. இப்போ கிரேட்டர் than ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் 10. இப்போ என்ன வந்துடும்பா மைனஸ் மாடுலஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு மைனஸ் 7. மாடுலஸ்க்குள்ள நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் நம்ம என்ன அதை எப்படி தான் கன்சிடர் பண்ணுவோம், பாசிட்டிவாக தான். அப்போ கிரேட்டர் than ஈக்குவல் டு 7 ஃப்ரம் 1 and 2. இது எதுவுமே எதை பேஸ் பண்ணி இப்போ எடுத்திருக்கோம், இதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஓகேவா மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 6 மைனஸ் 8i. அப்போ பாருங்கள் ஒன்று எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு இது ஃப்ரம் 1 and 2. 1 and 2 எப்படி இருக்குது, ஃப்ரம் 1 and 2லேருந்து 1 விட அதிகமாக இருக்கணும். எது வரைக்கும் மேக்ஸிமம் வேல்யூ என்னப்பா, மினிமம் வேல்யூ 7, மேக்ஸிமம் வேல்யூ 13. அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃப்ரம் 1 and 2 7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 6 மைனஸ் 8i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13 இஸ் ப்ரூஃப்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5th சம் பாருங்கப்பா. இஃப் மாடுலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு 1 ஷோ தட் 2 less than or equal to modulus of z square minus 3 less than or equal to 4. சேம் மெத்தட் தான்ப்பா, அதே போல் இருக்குது பாருங்கள். we know that first என்ன தெரியும் நமக்கு, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி எடுத்துக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. ஹென்ஸ் ஆனால் இங்கே இசட்டுக்கு பதிலாக என்ன இருக்குது, z ஸ்கொயர் இருக்குது. அப்போ z ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 3. அந்த மைனஸ் 3 நான் எப்படியே பாதிக்கிறேன், ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்னப்பா மாடுலஸ் ஆஃப் z தான் வரணும். ஆனால் இங்கே மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர், z உள்ளார ஸ்கொயர் இருந்தாலும் நான் இதை எப்படி எழுதிக்கலாம், நம்ம மாடுலஸ் ஆஃப் z ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 3 இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் z வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் 1. அப்போ 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 3நாலும் அதோட வேல்யூ என்னதாப்பா ப்ளஸ் 3 தான். இப்போ 1 + 3 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அட் த சேம் ரூல் மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 greater than or equal to modulus of z1 modulus of z1 minus modulus of z2. Hence இப்போ எடுத்துங்கப்பா modulus of z square minus 3 greater than or equal to whole modulus of z square minus modulus of 3. இப்போ பாருங்க modulus of z வேல்யூ 1. modulus of z3 modulus of z3 நாலும் அதோட வேல்யூ என்னப்பா 3 தான்ப்பா. இப்போ 3 இப்போ 1 minus 3 minus 2 minus மாடுலஸ்க்குள்ள நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் அதை எப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும்,
பாசிட்டிவ் வேல்யூ தான். அப்போ greater than or equal to the equation 2 from 1 and 2 minimum value 2 maximum value 4. அப்போ from 1 and 2 less than or equal to modulus of z square minus 3 less than or equal to 4 is hence the proof. ஓகேங்களா. next 6th sum பாருங்கப்பா. if modulus of z minus 2 divided by z equal to 2 show that the greatest and least value of modulus of z are root 3 plus 1 and root 3 minus 1 respectively. ஏதாச்சும் புரியுதுங்களா? என்ன கொடுத்துட்டான்? given modulus of z minus 2 divided by z equal to 2 கொடுத்துட்டு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிடுறான்பா? greatest value of modulus of z. இந்த modulus of z வேல்யூ root 3 plus 1ல் greatest value root 3 minus 1ல் least value எதுன்னு நம்ம find out பண்ணணும். ஓகேங்களா. சரி, given modulus of z minus 2 divided by z equal to 2. ஓகேங்களா. சரி, இப்போ வேறு ஒன்றும் இல்லை. நான் ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் z எடுத்துக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 டிவைட் பை z சப்ட்ராக்ட் பண்ணுறேன் ப்ளஸ் 2 டிவைட் பை z ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணும். மைனஸ் 2 பை z ஆன்சர் சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க, ஆன்சர் ஆட் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம கொஸ்டினில் என்னப்பா இருக்குது? 2 பை z. ஸோ அதனால தான் அதை 2 பை z சப்ட்ராக்ட் பண்ணுறோம், 2 பை z ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. பை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இதுக்கு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை எழுதிக்கங்க. மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 பை z ப்ளஸ் 2 பை z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்மை ஒரு டேர்மாக கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஒரு யூனிட்டாக. செகண்ட் டேர்மை ஒரு யூனிட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 by z plus 2 by modulus of 2 by z. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 z மைனஸ் 2 by z ஓட வேல்யூ என்னப்பா கொடுத்துருக்காங்க? 2. இப்போ 2 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 2 by z. இப்போ பாருங்கள், இந்த மாடுலஸ் ஆஃப் z டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் 2 டிவைட் பை z நான் எப்படி எழுதலாம்? ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணுறேன். எப்படி? நியூமரேட்டருக்கு தனியாக மாடுலஸ் எடுத்துக்கிறோம், டினாமினேட்டருக்கு தனியாக. அப்போ என்ன வந்துடும்ப்பா? மாடுலஸ் ஆஃப் 2, மாடுலஸ் ஆஃப் 2னாலும் அதோட வேல்யூ என்னப்பா? 2 டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் z. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுங்க? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். அப்போ மாடுலஸ் ஆஃப் z ஏன்னா இங்கே வந்துடும். மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 modulus of z plus 2 divided by modulus of z. Again இந்த modulus of z left side கொண்டு வந்துருங்க. modulus of z square less than or equal to 2 modulus of z plus 2. இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த ஸ்டெப்பை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ modulus of z square minus 2 modulus of z less than or equal to 2. Adding 1 on either side. ரெண்டு சைடு இப்போ என்ன பண்ணப்பா? 1 ஆட் பண்ணுங்கள். இப்போ 1 ஆட் பண்ணால் இங்கே 1 ப்ளஸ் இங்கே 1 ப்ளஸ். இது என்ன நம்ம ஃபார்மெட்டுப்பா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டுக்காக. அப்போ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இப்போ டேக்கிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன வந்துப்பா? மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3. அப்போ மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் 1. இப்போ பாருங்கள், த கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் இஃப் இது பாசிட்டிவ் வேல்யூ ப்ளஸில் வந்துச்சுன்னா அது கிரேட்டஸ்ட் வேல்யூ. நெகட்டிவ் ஏன்னா இந்த நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ ப்ளஸ்னா கிரேட்டஸ்ட் வேல்யூ, நெகட்டிவ்னா லீஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் சம் 7th சம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 3 மார்க்காகவும் கேட்கலாம், 5 மார்க்காகவும் கேட்கலாம்பா. மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் வந்து 5 மார்க்கு தான். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் z1 z2 and z3 are 3 complex numbers such that
modulus of z1 equal to 1, modulus of z2 equal to 2, modulus of z3 equal to 3, and modulus of z1 plus z2 plus z3 equal to 1. Show that என்ன கொடுத்துருக்கம்பா modulus of 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 equal to 6. ஓகேங்களா? இப்போ 3 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு அந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் மாடுலஸ் ஆஃப் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அட் த சேம் டைம் மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 அதுக்கும் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணி அதுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் அதனுடைய வேல்யூ என்னப்பா 1. என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ஸோ இதான் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? சரி, கிவன் மாடுலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு 1. இப்போ நான் இதை எப்படி பண்ணலாம்? ஸ்கொயரிங் ஆன் போத் ஸ்கொயர். அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? மாடுலஸ் ஆஃப் z ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு z பார். இங்கே z ரீப்ளேஸ் டு z1. அப்போ இதை எப்படி எழுதலாம்? z1 பார் ஈக்குவல் டு 1. அப்போ z1 ஈக்குவல் டு 1 டிவைட் பை z1 பார். அட் த சேம் மாடுலஸ் ஆஃப் z2 ஈக்குவல் டு 2. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன வந்திருப்போம்? மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் இங்கே மாடுலஸ் வந்து போட்டுங்கப்பா, புக்கில் இல்லை, இங்கே மாடுலஸ் வந்துடணும். இப்போ என்ன வந்துருப்பா? மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? z2 ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? z2 பார் ஈக்குவல் டு 4. அப்போ z2 ஈக்குவல் டு 4 டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் z2 பார். அண்டு மாடுலஸ் ஆஃப் z3 ஈக்குவல் டு 3. இது எப்படிப்பா? ஸ்கொயர் ரூட் இங்கே வந்துடணும்பா. மாடுலஸ் ஆஃப் z3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. மாடுலஸ் ஆஃப் z3 ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? z3 பார் ஈக்குவல் டு 9. z3 ஈக்குவல் டு 9 டிவைட் பை z3 பார். ஓகேவா? அதே போல் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? அப்போ 1 டிவைட் பை z1 பார் ப்ளஸ் 4 டிவைட் பை z2 பார் plus 9 divide by z3 bar. Next cross multiplication பண்ணுங்கப்பா. denominator என்ன வந்துரும்? z1 bar, z2 bar, z3 bar. பாருங்க இது என்ன டேர்ம் மிஸ் ஆகுது? z2 z3. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு என்ன வந்துரும்பா? z2 bar, z3 bar plus 4. செகண்ட் டேர்மில் எது மிஸ் ஆகும்? 1ம் 3யும். அப்போ z1 bar, z3 bar plus 9. தேர்ட் டேர்மில் என்ன மிஸ் ஆகுது? z1 z2. அப்போ z1 bar z2 bar. நெக்ஸ்ட் அப்போ மாடுலஸ் எடுங்கப்பா. மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z2 பார் z3 பார் ப்ளஸ் 4 z1 பார் z3 பார் ப்ளஸ் 9 z1 பார் z2 பார் டிவைட் பை z1 பார் z2 பார் z3 பார். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ மாடுலஸ் இந்த பார் நான் என்ன பண்ணேன்? ஒரே கோடாக எழுதிக்கலாம். ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி. அப்போ z2 z3 ஹோல் பார் ப்ளஸ் 4 z1 z3 ஹோல் பார் ப்ளஸ் 9 z1 z2 பார் டிவைட் பை z1 z2 z3 ஹோல் பார். ஓகேங்க, அது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஹோல் நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு உள்ள மாடுலஸை நியூமரேட்டருக்கு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன், டினாமினேட்டருக்கு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் z2 z3 ஹோல் பார் ப்ளஸ் 4 z1 z3 whole bar plus 9 z1 z2 bar divide by modulus of z1 bar z2 bar z3 bar. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பார், ஏன்னா பார் இருந்தாலும் நம்ம எப்படி எழுதலாம்? நமக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் zன்னு சொல்லலாம். ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. மாடுலஸ் ஆஃப் z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன இப்போ வந்துடும்? பாரெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். மாடுலஸ் ஆஃப் z2 z3 ப்ளஸ் 4 z1 z3 ப்ளஸ் 9 z1 z2 டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 மாடுலஸ் ஆஃப் z3. இப்போ பாருங்கள், நமக்கு இதனுடைய வேல்யூ என்னப்பா கொடுத்துருக்கான்? 1. டினாமினேட்டர் வேல்யூ என்னப்பா கொடுத்துருக்கான்? இதனோட மாடுலஸ் ஆஃப் z1 வேல்யூ 1, மாடுலஸ் ஆஃப் z2 வேல்யூ 2, மாடுலஸ் ஆஃப் z3 வேல்யூ 3. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்னப்பா வந்துடும்? 1 × 2 × 3 6. இப்போ டிவைடில் 6 வந்துடும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 6. அப்போ பாருங்கள்,
9z1 z2 ப்ளஸ் 4z1 z3 ப்ளஸ் z2 z3 ஈக்குவல் டு 6. ஓகேப்பா, மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.